வாங்க இன்றைக்கி வந்து கொடை மிளகா, கோஸு, கேரட் 3 போட்டு பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காயுது, கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெண்டு சீரகம் போட்டு பாருங்க. கடுகெல்லாம் பொரியுது. வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்க. பச்சை பட்டாணி வேகுது பாருங்க. வெந்தாங்க அதில் சேர்த்துடலாம். இப்போது கேரட் போட்டுடலாம், கோஸ் போட்டுடலாம், கொடை மிளகா போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அது தேவையான அளவு உப்பு, பச்சை பட்டாணி வேக வச்சது போட்டுக்கணும். இப்போ லேசாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்க, கலர் ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை. பொரியல் சூப்பர், உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பொரியல். கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பொரியல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் இது. கேரட்டு, கோஸு, கொடை மிளகா, தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டான பொரியல் இது. சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்ல பொரியல் இது. சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதம் வேகுது அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம்.